என்றார்கள். அதற்கு புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனிற்கு புறப்பட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவிகொடுக்க மாட்டார் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திற்கு போல் விடவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யாத்ராகும் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நான் எகிப்து தேசத்திலே ஒரு வாதை அனுப்புவேன், அதன் மூலமாய் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே பார்வோன் சொல்லுகிறான், இனி நீ என்னை காண்கிற நாளிலே நீ சாவாய் என்று சொல்லுகிறான். மிரட்டி பார்க்கிறான், இனிமேல் என்னை பார்த்து உன்னை கொண்டு போடுவேன், இனிமேல் என் பக்கத்தில் நீ வரக்கூடாது என்று சொல்லுகிறான். அதை போலவே மோசேயும் அவனிடத்திலே சொல்லுகிறான், நீ சொன்னபடிதான், இனி நான் உம்மை பார்க்க முடியாது என்று சொல்லுகிறான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணம் உள்ளவனாகிய மோசே மிகவும் கோபத்தோடு அவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் முறமுறுக்கும் போது அவளை அழிக்கும்படியாய் அவர் இறங்கி வருகிறார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவளை நான் அழித்து விடுகிறேன், மோசே என்னை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் வருகிறார். மோசே சொல்லுகிறார், இல்ல நீர் அதை செய்தீர் என்று சொன்ன இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், இவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி வழியிலே அவளை கொண்டு போட்டால் என்று எகிப்தியர்கள் கேள்விப்பட்டால் உங்களுடைய நாமத்துக்கு என்ன செய்வீர், எனவே நீர் அவரை அழித்து விடாதும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜனங்களுக்காக மோசே பரிதாபம் கொள்ளுகிறவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். அங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் இந்த மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ரா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மகா உக்கிரத்தோட மோசே புறப்பட்டு போவார். காரணம் என்ன? 9 மாதங்களையும் இந்த பார்வோன் அனுபவித்தும் இன்னும் விடவில்லை. கடைசியில மோசேக்கும் ஆரோனுக்கும் சாவு நாளை குறித்து விட்டான். இனிமேல் மோசேக்கு பொறுமையா இருக்க முடியவில்லை. வசனம் சொல்கிறது, மோசே உக்கிரமான கோபத்தோடு பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இதுவரை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனையும் பார்த்து, நீங்கள் பார்வோனுக்கு முன்பாக போய் நில்லுங்கள், நான் சொல்லுகிற காரியத்தை நான் இன்றைக்கு வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன், கொப்பளத்தை அனுப்புவேன், எல்லாவற்றையும் அனுப்புவேன் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வாதை அனுப்பும் போது அவர் மோசே இடத்திலே சொல்லுகிறார், என்ன வாதை அவர் செய்ய போகிறார் என்று நீ போய் சொல்லு என்று சொல்லவில்லை. மோசே சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த வாதை இதுவரையிலும் எகிப்திலே ஒருவரும் அனுபவிக்காத ஒரு பெரிய வாதை. அது என்ன? எல்லா வீடுகளிலும் மரண ஓலம் கேட்கும், எல்லா வீட்டிலும் மனிதர் முதல் மிருகங்கள் வரையிலும் தலைப்பிள்ளைகள் செத்து போகும், எல்லா வீடுகளிலும் எகிப்தியர் வீடுகளுக்குள்ளே ஆளுகுரல் கேட்கும். ஒரே நாள் இரவிலே எல்லா வீடுகளிலும் புலம்பல் சத்தம் கேட்கும்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இந்த வீட்டுல சத்தம் கேட்குது, ஐயோ என் மகன் செத்து போனான், ஐயோ என் மகள் செத்து போனான், என்னுடைய மிருக ஜீவன் செத்து போனது என்று கூக்கல் கேட்கிறது. பக்கத்து வீட்டிலும் அதே சத்தம் கேட்கிறது, என்னுடைய மகனும் செத்து போனான், என்னுடைய மிருகங்கள் அழிந்து போனது. எகிப்து முழுவதும் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் எங்கே போவேன்? எகிப்துக்குள்ளே நடந்து போவேன் என்று சொல்லுகிறார். யாத்ரா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை 11:4 வாசிங்க. அப்பொழுது மோசே, நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். கர்த்தர் மோசே இடத்திலே சொல்லுகிறார், நான் எகிப்தின் நடுவிலே புறப்பட்டு போக
எல்லா மிருகங்களின் தலையீற்றுகளும் சென்று போகும், எகிப்திலே மகா பெரிய கூக்குரல் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு அவன் உக்கிர கோபத்தோடு நடந்து போகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்க 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை, அதற்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேகமாயிருக்கும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக நடத்தினார்கள். ஆனாலும் அவருடைய இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேலரை அனுப்பவில்லை. நான் இன்றைக்கு இந்த 10 வாதைகள் அடுத்த வாரத்தில் பஸ்கா எடுக்க போகிறேன்னா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பஸ்காவை பற்றி சொல்லுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் விடுதலையாகிற காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் யாத்ரா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தின் தெய்வங்களை ஆண்டவர் கை வைக்கிறதாக வேதம் சொல்லும். வாசிங்க யாத்ரா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் ஆதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துகிறவர் நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். இவர் அனுப்பின எல்லா வாதைகளும் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்தின் தேவர்களை மையமாக வைத்து ஆண்டவர் அனுப்பி இருக்கிறதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தியர்கள் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுகிறவர்கள். கிட்டத்தட்ட எகிப்தியர்களுக்கு நூற்றுக்கணக்கான தெய்வங்கள், தேவதூதர்கள், தேவதைகள் இருந்தார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கள் தேவர்களை வைத்து கும்பிடுகிறதை அந்த எகிப்திலே கண்கூடாக பார்க்க முடியும். எகிப்திலிருந்து தான் உலகம் முழுவதும் விக்கிரக ஆராதனை பரவி பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எகிப்தியர் வைத்திருந்த கடவுள்கள் எப்படி இந்த வாதைகளோடு இடைப்பட்டார்கள் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாய் விரும்புகிறேன். எகிப்தின் தேவர்களை ஆண்டவர் குறிவைத்துத்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எகிப்தியர் நம்பியிருந்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கை வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது வாதை அவர் அனுப்பும் போது இரத்தம், இது நைல் நதியை இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எகிப்தியர்கள் ஒரு புனித நதியாக வைத்திருந்தார்கள். இந்தியர்கள் கங்கை நதியை புனிதமாக வைத்திருக்கிறதை போல எகிப்தியர்கள் நைல் நதியை புனிதமான நதியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த நதியை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, அந்த தெய்வத்துடைய பெயர் நம் KNUM என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம், அதே போல ஒரிசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை. இவர்கள் இருவருமாக இந்த நைல் நதியை பாதுகாக்கிற தெய்வமாக இருந்தார்கள் என்பதை அந்த எகிப்தின் வரலாறு சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? இந்த தேசத்தை, அந்த எகிப்தின் நைல் நதியை பாதுகாக்கக்கூடிய தேவதையாக ஹாப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு முதலை வடிவ தேவதை அங்கே காணப்படுகிறது. இந்த முதலை வடிவ தேவதையில நீங்க பார்த்தீங்கன்னா அவளுடைய சரீரம் எல்லாம் மனித முகமாகவும் பெண்கள் முகமாகவும் இருக்கும், சரீரமாகவும் இருக்கும். முகம் மாத்திரம் அந்த கடவுளுடைய, இவர் ஆண்டவர் அனுப்பின அந்த வாதையுடைய முகசாயலிலே காணப்படும். நைல் நதியிலே ஆண்டவர் முதலாவதாக அவர் அடிக்கும் போது இரத்தமாக மாறி போகும்போது அந்த நதியினுடைய எல்லா மீன்களும் செத்து நதி நாறி போனது. எகிப்திலே வாசனை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருந்த முதலை வடிய ஹாப்பி, சோபேக் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அந்த வாதைகள், ரெண்டு தெய்வங்கள் அவருடைய அந்த நைல் நதியை பாதுகாக்கிறதாக அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதே போல லேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவமுடைய ஒரு கடவுளையும் அவர் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த லேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மீனானது ஹாத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதையின் வடிவிலே, அந்த மீனுடைய வடிவிலே முகம் இருக்கும். அவருடைய சரீரம் ஒரு பெண்ணுடைய சரீரத்தை போல காணப்படும். அதே போல இந்த முதலை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதையும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நைல் நதியை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான்
அந்த தேசத்திலே ஆண்டவர் நைல் நதி அடிக்கும் போது மீன்கள் செத்து நாறினது. இந்த முதலைகள் அந்த தேசத்தில் இருந்தபடினால முதலை கடவுளாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த முதலை அந்த அந்த கடவுளை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரானது நைல் நதிக்குள்ளே வரக்கூடிய தண்ணீர் முதலையின் வாயின் வழியாக வந்து, நம்ம இப்ப காவிரி உற்பத்தி ஆகிற இடம் குடகுமலை என்று சொல்லுவோம், அங்கே இருந்து அந்த தண்ணி ஊற்றுகிற இடத்தை அந்த முதலையின் வாயில் இருந்த தண்ணீர் அந்த நைல் நதியாக பெருக்கெடுத்து ஓடுவதாக இந்த எகிப்தியர் நம்பிக்கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் முதலாவதாக நைல் நதி அடிக்கிறார். அதை இரத்தமாக மாற்றிவிட்டு அதிலிருந்து எல்லா ஜீவஜந்துக்களை மழைத்து போடுகிறார். நைல் நதி செத்து நாரி போயிற்று. எகிப்தியர் நினைக்கிறார்கள், எங்களுக்கு தெய்வங்கள் இருந்தார்களே, எங்கள் தெய்வங்கள் எங்கே போனார்கள் என்று கேள்வி கேட்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்வதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அனுப்பின வாதை ஆண்டவர் எகிப்தின் தெய்வமாகிய நம், ஒரிசிஸ், ஹாப்பி, சோபக், லேட்ஸ், ஹாத்தோர் என்று சொல்லக்கூடிய 7 விதமான கடவுள், 6 கடவுள்கள், 2 4 6 கடவுள்களை தண்டனை கொடுக்கிறதாக காணப்படுகிறதை வேதம் எழுதுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தின் தேவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்தார். இரண்டாவதாக தவளைகள். அங்கே ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஹெகட் என்று சொல்லக்கூடிய HEQET என்று சொல்லக்கூடிய ஒரு மீன், அந்த முகமானது தவளை வடிவிலும் சரீரமானது பெண் வடிவிலும் இருக்க, ஒரு கன்னி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை அவர் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்தை அந்த எகிப்தை பாதுகாக்கிறதற்காக அவர்கள் வைத்திருந்த பெண் தெய்வம் இந்த ஹெகட் என்று சொல்லக்கூடியவளும், ஹெகட் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள். அந்த கடவுள் யார்? தெய்வதை யார்? முகம் தவளை போல காணப்பட்டது. ஆண்டவர் எகிப்தின் தெய்வத்தை கை வைக்கும் போது முதலாவதாக அனுப்பினது, இரண்டாவதாக அனுப்பின வாதை தவளை. அந்த தெய்வத்தை அவர் நேசித்துக் கொண்டிருந்தார்கள், அவர் கும்பிட்டுக் கொண்டிருந்தார், வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். உங்க தெய்வம் ஒன்றும் பெரிய தெய்வம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கு மேலானவனுடைய ஆண்டவராகிய தேவன் என்பதை உணர்த்தும்படியாய்த்தான் அவளை தெய்வத்தை வைத்து அவளுக்கு வாதை ஆண்டவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். சும்மா ஆண்டவர் விளையாட்டுக்காக ஒன்றும் செய்யவில்லை, எல்லா காரியத்தையும் மிக நேர்த்தியாக ஆண்டவர் செய்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நானே கர்த்தர், நானே உன்னுடைய பிதா, நான் தான் உன்னுடைய அப்பா என்பதை காட்டுவதற்காக எகிப்தின் கடவுள்களுக்கும் இஸ்ரவேல் கடவுள்களுக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலராகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தானே கடவுளாக இருப்பதை உணர்த்தும்படியாகத்தான் எகிப்தின் தெய்வங்களை ஆண்டவர் வாதிக்கிறதை காண முடியும். மூன்றாவதாக பெண்களை ஆண்டவர் அனுப்பும் போது இது எகிப்தின் மந்திரவாதிகளை குறிவைத்து ஆண்டவர் செய்கிறதை பார்க்க முடியும். என்று சொன்னால் இதுவரையிலும் இந்த எகிப்தின் மந்திரவாதிகள் இரத்தத்தை உருவாக்கினார்கள், தவளைகளை உருவாக்கினார்கள், சர்ப்பங்களை உருவாக்கினார்கள், பெண்களை உருவாக்க முடியவில்லை. காரணம் என்ன? அது அவர்களே சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரல், கர்த்தருடைய கடவுளுடைய விரல் என்று சொல்லி அவர் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஏன் ஆண்டவர் பெண்களை அனுப்பினார்கள் என்று சொன்னால், இந்த எகிப்திலே பார்வோனும் அவருடைய எல்லா அதிபதிகளும் மந்திரவாதிகளை கடவுளாக நேசித்திருந்தார்கள். மந்திரவாதி சொல்லுகிறதாக தான் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கிறேன்னா இவ்வளவு நீட்டாக இருக்க முடியும், அவ்வளவு நீட்டாக இருக்கும். நம்ம மந்திரவாதிகளை போல இல்லை. எகிப்தின் மந்திரவாதிகள் ஒரு நாள் 3 தடவை ஷேவ் பண்ணுவாங்களாம். சரீரத்தில் ஒரு இடத்துல முடி இருக்காது. எந்த நேரத்திலும் சுத்தமான சணல் நூலினாலே அவள் உடை அணிந்திருக்கிறவர்கள். எப்ப பார்த்தாலும் பட்டாடை அணிந்தது போல ராஜாவுடைய அரண்மனையிலே வீற்றிருப்பார். மிகவும் சுத்தத்தை பாதுகாத்த இந்த மனிதர்களுக்கு ட்ரெஸ் போட முடியாது. ஏன்னா இந்த பேன் சொல்லப்படுகிறது, இந்த பேன் அவங்களுடைய அந்த லைசன்ஸ் சொல்லக்கூடிய பேன் இந்த நம்ம சாதாரண பேன் மாத்திரம் இல்லை, அதுக்கு சிறகு இருந்ததாம். கடித்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பேன்கள் அவளை சுற்றி கொண்டிருந்தது. சுத்தமெல்லாம் அசுத்தமாகி போய்விட்டது. ராஜாவை அவளை துரத்தும்படியான காரியம் அந்த அரண்மனையிலே நடந்தது. மந்திரவாதிகளை கடவுளாக வைத்திருந்தபடியினாலே மந்திரவாதிகளுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பேர்களை திரளாய் உற்பத்தி பண்ணி அந்த ஜனங்களை, அந்த மந்திரவாதிகளை துரத்தி விட்டு தேசத்திலே ஒரு தண்டனை கொடுத்து வாதியை கொடுக்கிறதை வேதம் எழுதி வைத்திருக்கிற. சும்மா ஆண்டவர் என்றுமே
செய்யவில்லை. ஐந்தாவதாக காணப்படுகிற வாதை கொள்ளை நோய், வண்டுகள். வண்டுகளும் இதே மாதிரி. வண்டுகள் என்னன்னா, வண்டுகள் வரும்போது சாதாரணமான வண்டுகள் இல்லை, அது சொல்லப்படுகிற எகிப்திலே காணப்பட்ட வண்டுகள் இந்த கண்ணிமைகளிலே உட்கார்ந்து கடிக்கும். கண்ணிமைகளிலே வந்து ஒட்டிக்கொண்டு கண்ணுக்குள்ள கடித்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான பேர் குருடராய் போனார்கள் அந்த காலங்களில். அந்த வண்டு வந்தபடியினாலே திரளான ஜனங்கள் குருடர்களாய் போனார். காரணம் என்ன? கண்களை குருடாக்கி போடக்கூடிய வண்டுகளாக அநேக வண்டுகளை ஆண்டவர் அந்த தேசத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஐந்தாவது வாதை கொள்ளை நோய். கொள்ளை நோய் வந்தபோது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருடைய எல்லா விதமான கால்நடைகளும் அழிக்கப்பட்டது. கால்நடைகள் ஏன் அழிக்கப்பட்டது? கால்நடைகளை, இந்த பசுக்களை இந்த பார்வோன் மிகவும் நேசித்தவர். அவனுடைய ராஜ அரண்மனைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை செய்து வைத்திருந்தானாம். அந்த தலை கழுதை போல் இருக்கிற எகிப்துடைய பழைய கால ஆர்கியாலஜிக்கல் அந்த எவிடன்சஸ் எடுத்து பார்த்தா அந்த ராஜா வந்து தலையானது ராஜாவுடைய அரண்மனையிலே தலையானது காளை தலையும் சரீரத்தையும் மனிதனுடைய சரீரத்தோடு காணப்படுகிற சிலைகள் வடிக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கேன். நான் அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்ல போய் பார்க்கும்போது எகிப்தில் காணப்பட்ட சித்திரங்கள், களிமண்ணினால வரையப்பட்ட சித்திரங்களில் இந்த காளையுடைய தலையும் சரீரமானது ராஜாவுடைய அலங்காரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விதமான வடிவங்களை நான் அதில் பார்த்திருக்கிறேன். அப்படியானால் அந்த எகிப்தியர் அந்த நாட்களிலே பசுக்களை அதிகமாக நேசித்தார். பசுடைய வருமானம் அவளுக்கு அதிகமாய் கிடைத்துக் கொண்டிருந்தது. சாப்பாடு, பால் இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் எதை பண்ணுகிறார்கள், இதே மாதிரி தான் பசுவை தொடக்கூடாது என்று காரணம் பண்ணக்கூடிய காரியமே அதுதான். ஏன்னா இவருடைய ஆரம்பம் அங்கே எகிப்திலிருந்து வந்தபடியினாலே, விக்கிரக ஆராதனையிலே பெருத்து போன கடந்தபடியினாலே இந்த எகிப்தின் வாதைகள், எகிப்தின் கடவுள்களுக்கு அவர் தண்டனை கொடுக்கும்படியாய்த்தான் கொள்ளை நோயை அனுப்புறதாக வேதம் சொல்லுகிறார். அதற்கு காரணமான அந்த காளையுடைய பெயர் ஆப்பிஸ். அந்த கடவுளுடைய பெயர் PTAH. அந்த கடவுளுடைய அந்த கடவுளுடைய பெயர், காளையை சுமந்து கொண்டிருக்கிற கடவுளுடைய பெயர் PTAH என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் அந்த தாய் என்று சொல்லக்கூடிய கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்பி கால்நடைகளை வாதித்ததாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காளைகள் ஒன்றும் அவருடைய பசுக்களோ கால்நடைகளோ ஒன்றும் கெட்டு போகவில்லை, செத்து போகவில்லை. ஆனால் எகிப்தியருக்கு கர்த்தர் அந்த வாதை அனுப்பி செத்து போக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆறாவதாக எரிபந்தமான கொப்புளங்கள் உருவான இருந்தது. இதற்கு காரணமான கடவுள் யார் என்று சொன்னால் செராபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளும் இம்ஹோட்டப் IMHOTEP முதலாவது செராபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளும் இம்ஹோட்டப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடவுளும் எகிப்திலே அவருடைய நோய்களை குணமாக்குகிற கடவுளாக அவர் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கடவுளுக்கு மந்திரவாதம் செய்வார்கள், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் கை வைத்தது இந்த எரிபந்தமான கொப்புளங்கள் யார் மேலே வந்தது? எல்லா ஜனங்கள் மேலும் வந்தது. அந்த எரிபந்தமான கொப்புளங்கள் வந்தபோது ராஜாவுக்கு முன்பாக யாருமே இருக்கவில்லை. மந்திரவாதிகளும் அவனை விட்டு அவனுடைய சமூகத்தை விட்டு கிளம்பி போனார்கள். எல்லார் சரீரத்திலும் பயங்கரமான வேதனை, தாக்கு பிடிக்க முடியாத வேதனையில அந்த எகிப்தின் ஜனங்கள் குழம்பிக் கொண்டு கிடந்தார்கள். அந்த எகிப்தின் தேவதைக்கு செராபிஸ் இம்ஹோட்டப் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள்களுக்கு தண்டனை கொடுக்கிறதற்காக ஆண்டவர் இந்த எரிபந்தமான கொப்புளங்களை அனுப்பி பாதித்ததை பார்க்க முடியும். அடுத்து கல்மலை என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு வாதை உருவானது. கல்மலை எது பண்ணிச்சு? எகிப்தில மீதியாயிருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டது. சணல், கோதுமை ரெண்டையும் கடைசி நேரத்தில் காலி பண்ணுறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்மலை வானத்தில் நடக்கூடிய அவருடைய நல்ல மழையை உருவாக்குகிறதும் தேசத்திலே செழிப்பை உருவாக்குகிறதுமான தேவதையுடைய பேர் நட். NUT நம்ம சொல்றோம் பீனட், கோகனட், அதே மாதிரி நட்டு. அந்த தேவனுடைய பேர் நட்டு. ISIS என்று சொல்லக்கூடிய
இப்போ நம்ம ஐஎஸ்ஐஎஸ்னா என்னது? இப்போ நம்ம ஒரு தீவிரவாத கூட்டம் இறங்கி இருக்கு, அது எகிப்தியர்கள் தான். சேத் என்று சொல்லக்கூடிய 3 ஆகாய தேவதைகள் மூவராக சேர்ந்து இந்த தேசத்தை, எகிப்தை நல்ல செழிப்பாக வைத்திருந்தார்கள் என்று சொல்லி எகிப்தியர்கள் நம்பினார். எனவே இந்த மூவருக்கும் தண்டனை கொடுப்பதற்காகத்தான் கல்மழை அனுப்பி மொத்தத்தை அழித்து போட்டார். இவர்கள் நம்பின தெய்வங்கள் எல்லாம் இவர்களை கைவிட்டு விட்டது. இப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல மற்ற மனிதனுக்கும் எனக்குள்ள வித்தியாசம் என்ன? நான் ஜீவனுள்ள தேவன். இவர்கள் செத்து போனவர்கள் ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்து இயற்கையை கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவர் அந்த தேவதைகளை அழிக்கும்படியாய் காரியத்தை செய்கிறார். வெட்டுக்கிளிகளை அடுத்து உருவாக்கும் போது நீங்க மிக விசேஷமா நீங்க பார்க்கணும். வெட்டுக்கிளி உருவத்திலே அவர்கள் எகிப்தியர் வெட்டுக்கிளியை மிக அதிகமாக நேசிக்கிறவர்கள். வெட்டுக்கிளி உருவத்திலே கடவுள் செய்து வைத்திருந்தார், அதை கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இந்த வெட்டுக்கிளி தான் உங்களுக்கு வாதையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாதையை வெட்டுக்கிளியாகவே அனுப்புறதாக சரித்திரம் சொல்லுகிறது. இருள் உருவாக்கினார். இதுல 5 கடவுள்கள். இருள் ஏன் உருவாக்கினார் ஆண்டவர்? எகிப்தியர்கள் சூரியனை நமஸ்கரிக்கிறவர்கள். காலையில் எழும்புறவன சூரிய நமஸ்காரம் பண்ணாம ஒருவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். முதலாவது அந்த சூரிய கடவுளுடைய ஒரு கடவுளுடைய பேரு ரீ அல்லது ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய கடவுள். திபெஸ் என்று சொல்லக்கூடிய THEBS, திபெஸ் என்று சொல்லக்கூடிய சூரிய கடவுள். ஆமன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள். கெப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள். கோரஸ் என்று சொல்லக்கூடிய கடவுள். 1 2 3 4 5 சூரிய கடவுள்களை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? அந்த எகிப்தியர்கள் சூரிய கடவுளை ஏன் நம்பினார்கள் சொன்னா, அவருடைய வாழ்வில் காணப்பட்டால் எல்லா செழிப்புகளுக்கும் இந்த கடவுள்கள் காரணம் என்று சொல்லி நம்பினார்கள். காலையில் சூரியன் வந்தவுடன் கடவுள் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தார் என்று சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள். பகல் நேரத்தில் அந்த சூரியனை கும்பிடுவார்கள். இரவு சாயங்கால நேரத்தில் அடைகிற நேரத்தில் சூரியனை கும்பிடுவார்கள். இப்படி சூரியனை கும்பிடுவது மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் ராஜாக்கள் எல்லாரையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சூரிய கடவுளாகவே பாவித்தார். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவனை ஒருத்தன் முகம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி காரிருளை அனுப்புறதாக வேதம் சொல்லுகிறது. 10வது ஆண்டவர் அனுப்புறது தான் மிக விசேஷமானது. ஏனென்று சொன்னால், எகிப்திலே காணப்படுவது எல்லா விதமான எல்லா ஜனங்களுடைய தலைச்சங்களும் அந்த கடவுளுக்கு காணிக்கையாக படைக்கப்பட்டது. எந்த பிள்ளை பிறந்தாலும் சரி, மூத்த பிள்ளை அந்த எகிப்து தேவனுக்கு அவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள். ஆண்டவர் முதற் பேரானவனை கேட்டது போல இந்த எகிப்தியர்கள் தங்கள் முதற் பேரான எல்லாவற்றையும் கடவுளுக்கு படைக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த நாட்களில் எல்லா தலையீட்டுகளையும் இது பண்ணுவாங்க, இந்த பலி கொடுப்பார்கள். அந்த பலிதான் நம்ம நாடுகளில் பறந்து போயிடுது. எகிப்தின் அடிமைத்தனம் உலகம் முழுவதும் பறந்து போனது. எகிப்திலே ஆண்டவர் உருவாக்கின வாதைகள் தான் இன்று உலகம் முழுவதும் தேசத்திலே அழித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான விளைச்சலையும் அழிக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள், இந்த பச்சை புழுக்கள், இந்த ஏலியன் மாதிரிப்பட்ட ஐட்டம் எல்லாமே இந்த வெட்டுக்கிளியினாலே வருகிறது. ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த வாதைகள் அனுப்பும் போது ஒரு வாதையும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்கவில்லை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காரியம். தேவனை தம்முடைய சொந்த ரட்சகராக கொண்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்களுக்கு வருகிற வாதை நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. வாதை வருகிறதுனா என்ன அர்த்தம்? நம்மை விதாரித்தார். ஆண்டவரே, ஏன் இந்த வாதை என்னுடைய குடும்பத்தில் வருகிறது? ஏன் இந்த நோய் என்னை தொற்றிக் கொண்டிருக்கிறது? ஏன் நான் வாஞ்சிக்கிறதுகள் கிடைக்கவில்லை? நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஏன் எனக்கு நடக்கவில்லை? ஆண்டவரே, நம்ம ஆண்டவரை எப்பவும் குறை சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறது இல்லை. நம்மிடத்துல குறைகள் இருக்கான்னு பார்க்கணும். ஆண்டவரே, என்னிடத்துல குறைகள் இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எகிப்தின் தேவர்களைப் போல இன்றைக்கு உலகத்தில் எல்லா தெய்வங்களும் காணப்படுகிறது. அதை நம்பிதான் ஜனங்கள் சாய்ந்து போகிறார்கள். எவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டால் உலக ஜனங்கள் இந்த பொல்லாத தெய்வங்களை நம்பி போகிறபடியினாலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாழ்பட்டு போய் கிடக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையிலும் இதே பாழ்படுத்தல் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம வெளிப்பிரகாரமாக நம்முடைய வாதைகளை நாம் அனுபவிக்காமல் இருந்தால் குடும்பங்களுக்குள்ளே
நம்முடைய குடும்பங்களுக்குள்ள வாதைகள் அநேகம் கிரியை செய்து கொண்டிருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறது தான் முதல் வாதை. எல்லாவற்றுக்கும் பிரதானமான காரியம், ஒரு வாதை வரும்போது குடும்பத்தில் சமாதானம் பறிபோய் விடுகிறது. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ கேட்கணும், ஆண்டவரே எந்த குறைகளாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு மன்னிக்கணும். நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வேத வசனத்திலிருந்து இந்த யாத்திராகமத்தில் வாதைகளை அனுப்பும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை அதில் எழுதி வைத்திருக்கிறார். நம் நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து பெருகணும். நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு நேராக வரணும். நம்முடைய இருதயங்கள் மாற்றப்படணும். நம் வாழ்கிற நாட்களிலே இந்த உலகத்திலே நன்றாய் வாழ்ந்த ஆண்டவருக்காக பிரகாசித்து இந்த உலகத்தை விட கடந்து போகும்படி ஆண்டவர் அதற்காகத்தான் உலக மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கும் போது தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த மனிதன் செய்கிறதை போல நான் உனக்கு செய்ய முடியும், ஆனால் நான் உனக்கு செய்யவில்லை. காரணம் என்ன? நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டேன். நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன். உனக்கு நன்மை செய்யும்படியாய்த்தான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை மற்றவர்களை போல விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லித்தான். எல்லா தவறு செய்தாலும் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார். காரணம் என்ன? நம்மளுடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ரத்தத்தாலே சுய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம் என்பதை நம்ம எப்போ உணர்ந்து வாடும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே நிறைவாய் தங்கும். 11ஆம் அதிகாரம் யாத்திராகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை எண்ணி வேறு தேவன் இல்லை என்று. இஸ்ரவேல் அந்த எகிப்தியர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நான் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். எகிப்தியருடைய எல்லா தலையீற்றுகளும் அழிந்து போகும், ஆனால் இஸ்ரவேலுடைய ஒரு நாயாகிலும் தன்னுடைய நாவை ஆசைப்பதில்லை. ஒரு நாய் கூட செத்து போவாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு தந்திருக்கிற எதையாவது ஆண்டவர் அளிப்பாரா? அளிக்க மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தின ஆண்டவரே, நமக்கு துரியமில்லாத ஏதாவது காரியம் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு மன்னிக்கணும் ஆண்டவரே. நான் அநேக நேரங்களில் நான் செய்கிறதெல்லாம் சரி என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் எனக்குள்ளே கடினம் இருக்கிற உமக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் அநேக நேரங்களை விட்டுக் கொடுக்க முடியவில்லை ஆண்டவரே. அநேக நேரங்களிலே என்னுடைய சமாதானத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அப்பா எனக்கு மன்னியும் என்று கேட்போம். நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதைகளிலே நடத்துவாராக.